அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு என்ன டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படின்னா, உடலில் ஏற்படக்கூடிய கைகால் வலி, ஜாயிண்ட், மூட்டு வலி, ஷோல்டர் பெயின், நெக் பெயின், இடுப்பு வலி, மூட்டு வலி, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வான விலையில்லாத அருமருந்து தாங்க இந்த பிரண்டை. அதாவது பிரண்டை பற்றி சொல்லணும்னா அதோட மருத்துவ குணங்களும் நிறைஞ்சிருக்குதுங்க. பிரண்டை நம்ம இயற்கையிலேயே காடுகளில், வேலிகளில் நிறைய படர்ந்து இருக்கும். அப்போ இந்த பிரண்டையை எப்படியெல்லாம் சாப்பிட்லாம்? சட்னியாக வச்சு சாப்பிட்லாம், ஊறுகாயாக வச்சு சாப்பிட்லாம். பிரண்டையை இப்போ உங்களுக்கு காமிச்சு தரேன். இங்கே பாருங்கள், இதுதான் பிரண்டை. அதாவது நல்லா பாருங்கள், சரியா? வேலிகளில், கிழுவ மரங்களில் நிறையா பிரண்டை கிடைக்கும். அதாவது எனக்கு எங்கே கிடச்சிது அப்படின்னா, ஆதிவாசிகள் எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே சின்னார் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. அதாவது கட்டளை மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு அம்மன் இருக்காங்க. அது வந்து சக்தி வாய்ந்த கடவுளுங்க. நான் மாதத்தில் ஒரு நாள் அங்கே போவேன். அங்கேயும் வாங்கிட்டு வரலாம், அங்கேயும் விற்கிறாங்க. சரிங்களா? ஒரு கட்டு 20 ரூபா தாங்க. கஷ்டப்பட்டு அந்த முள்ளுக்குள்ளே போய் இந்த பிரண்டையை பிடுங்கி ஆதிவாசி மக்கள் விற்று உயிர் வாழ்கிறாங்க. நம் உணவு சாப்பிடுவதற்கு எதையாவது செய்து தான் அதை வருமானத்துக்கான வழியை நம்ம உண்டாக்கி அதில் வர்ற வருமானத்தில் தான் மக்கள் சாப்பிட்றாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது விலையில்லாத 20 ரூபாய்க்கு ஒரு டீ தாங்க குடிக்க முடியும். அந்த ஒரு அருமருந்துங்க இது. இங்கே பாருங்கள், என்ன அப்படின்னா, நம்ம ஜாயிண்ட்டு பார்க்குறோம் இல்லையா? ஜாயிண்ட்டு, கால் வலி, கை வலி, விரல்கள். நம்ம விரலில் பாருங்கள் 3 ஜாயிண்ட் இருக்குது. 1 2 3 ஜாயிண்ட் இருக்கா? அதே மாதிரி இந்த பிரண்டையில் பாருங்கள், 1 ஜாயிண்ட்டு, 2 ஜாயிண்ட்டு, இது ஒரு ஜாயிண்ட்டு. பாருங்கள், நல்லா பாருங்கள். இது ஒரு ஜாயிண்ட்டு, இது ஒரு ஜாயிண்ட்டு, இது ஒரு ஜாயிண்ட்டு. அந்த மாதிரி இந்த பிரண்டை வந்து நம் உணவில் சம்மந்தியாகவோ, அதாவது சட்னி செய்து சாப்பிட்லாங்க, ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்லாம், பிரண்டை தொக்கு செஞ்சு சாப்பிட்லாம். இதை செய்து சாப்பிடும்போது நம் உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து வலிகளையும் குறைக்கக்கூடிய தன்மை இந்த பிரண்டைக்கு இருக்குங்க. நீங்கள் மலிவாக கிடைக்கிற இடத்துலேருந்து வாங்கி, அல்லது தோட்டங்களில், வேலிகளில் நிறைய இருக்குங்க. இந்த பிரண்டையோட வேலியில் சடசடையாக தொங்கும். அதில் கொழுந்து எடுத்துட்டு நல்ல முறையில் அது கை சொரியும். அதாவது கை க்ளவுஸ் போட்டுக்கணும். சேனக்கிழங்கெல்லாம் கட் பண்ணும்போது சொரியுது இல்லையா? அந்த மாதிரி கை சொரியும். அதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெயை தடவிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா க்ளவுஸ் போட்டுக்கலாம். க்ளவுஸ் போட்டுட்டு நல்லா கொழுந்து பிரண்டையாக எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி கல்லுப்பு போட்டு மஞ்சப்பொடியும் ரெண்டும் சேர்ந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா காடுகளில் எல்லா பிராணிகளும் அதில் மேலே ஏறி நடந்து போயிருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த பிரண்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல எண்ணெயில் நல்லா வதக்கணுங்க. சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொஞ்சம் புளி வந்து நல்லா சேர்த்தணும், ஏன்னா நாக்கு சொரியும். புளி கொஞ்சம் உண்டுனா போட்டு, வத்தல் மிளகுங்க. இந்த சம்மந்தி அரைக்கும் போது வத்தல் மிளகு சேர்த்து, வர கொத்த மல்லி, அதாவது விதை, அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி சம்மந்தியாக அரைக்கும்போது மிக்சியில் அரைக்க காட்டில் ஆட்டுக்கல்லில் அரைச்சி நீங்கள் மண் சட்டியில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 15 நாளைக்கு கேடு வராது. அது கொஞ்சம் எடுத்து நம்ம உணவில் சைடில் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். பழைய சோத்துக்கு சாப்பிட்லாம், கம்மங்கூழுக்கு தொட்டு சாப்பிட்லாம். நிறையா விஷயங்கள் இந்த பிரண்டையில் இருக்குதுங்க. ஒரு கட்டு வந்து 20 ரூபா தான். நம்ம போய் மெனக்கட்டு காட்டில் போய் பறித்து வரணும். அதனால் இந்த ஆதிவாசிகிட்டேருந்து வாங்கினது தானுங்க. சொன்னாலும் கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களும் அடுத்தடுத்து பக்கத்தில் இருந்ததுன்னா அதை எடுத்து இல்லை வாங்கியோ நல்ல எண்ணெயை சேர்த்தி நல்லா நான் சொன்ன பொருள்களெல்லாம் போட்டு, அதாவது வர கொத்தமல்லி, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், வற்றல் மிளகு, கருவேப்பிலை,
எல்லாம் வதக்கிடணுங்க. தக்காளி ஒன்று போட்டால் போதும். அதையெல்லாம் செய்துட்டு இதை தனியாக வதக்கணும். ஏன்னா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி ஒரு பதத்துக்கு வந்துடும். இது வதக்கும்போது கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்குங்க. எந்த சட்னிக்கு நீங்கள் வதக்கும்போது, தக்காளி சட்னிக்கோ சின்ன வெங்காயம் உள்ளி சட்னிக்கோ நீங்கள் அரைக்கும்போது கல்லுப்பு போட்டு நீங்கள் வதக்கும்போது நல்ல சீக்கிரமாக வதங்க கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பிரண்டை துவையல், பிரண்டை ஊறுகாய், பிரண்டை சட்னி செய்து சாப்பிடும்போது நம் உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. அதாவது ஜாயிண்ட்டுக்கு வலி இருக்கும் இல்லையா, மணிக்கட்டு, கடங்காய், தோள்பட்டை, பின்ன இடுப்பு வலி, முட்டு வலி, பாதம் வலி, விரல்கள் எல்லாம் வீக்கம், அதாவது யூரிக் ஆசிட்னு சொல்லுவோம். அது நம்ம இப்போ உப்பு குறைச்சாலும் நம்ம முன்னோருக்கா உப்புகள்லாம் நல்லா நிறையா சேர்த்தி சாப்பிட்ருப்போங்க. ஒரு 45 வயசு கழியும் போது அந்த யூரிக் ஆசிட் கால்களில் விரல்களெல்லாம் படிஞ்சுக்கிட்டு கையே மடக்க முடியாது, நீட்ட முடியாது. அந்த மாதிரி முன்னொரு வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, ஒரு அம்மா நடக்க முடியாமல் வாதம் ஒரு கை கால்லாம் வராமல் உப்பு படிஞ்சு அது யூரிக் ஆசிட்டாக மாறி நிறையா விஷயங்களை கொண்டு வரும். அதனால் உணவு எடுத்துக்கும் போது உப்பு நல்லா குறைக்கணும், காரம் குறைச்சிருங்க. இதை ரெண்டையும் குறைச்சிட்டு தண்ணி நிறையா குடிங்க. என்ன மக்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இவ்வளோதான். இந்த பிரண்டையை வதக்கி சம்மந்தி அரைச்சாலோ ஊறுகாய் பண்ணி சாப்பிட்டாலோ சரிங்களா, இதையே நல்லா ஆட்டி வதக்கி மாவில் போட்டு, அதாவது பிரண்டை வடை, பிரண்டை சூப்பு, அந்த மாதிரி 4 ஐட்டங்களாக செஞ்சு சாப்பிட்லாம். ஒரே பொருள் 4 வகையாக செய்யலாங்க. ஒன்று சட்னி, ஒன்று ஊறுகாய், பிரண்டை வடை, அதாவது வடைப்பருப்புகளில் போட்டு ஆட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிரண்டை சூப்புக்கு கொஞ்சம் புளி சேர்த்த வேண்டியிருக்கும். எல்லா சூப்பு மாதிரி இல்லை, புளி சேர்த்த வேண்டியிருக்கும். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடக்கூடியது ஆட்டுக்கால் சூப்பு பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆட்டுக்கால் பாயா, ஆட்டுக்கால் சூப்பு, ஆட்டுக்கால் கிரேவி, அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாங்க. முன்னொரு வீடியோவில் சொன்ன மாதிரி மொடவாட்டுக்கால், ஆட்டுக்கால், இந்த பிரண்டை, இதெல்லாம் நம்மளுக்கு கடவுள் இயற்கையிலேயே கிடைக்குதுங்க, மலிவாகவும் கிடைக்குது. அதனால் 4 ஆட்டுக்கால் வாங்கினா 100 ரூபா தான் எங்கள் ஊரில், மறையூரில். அதனால் நீங்கள் எதை கிடைச்சாலும் வாங்கி நல்ல முறையில் சாப்பிட்டு உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம் நலம் நம் கையில். வணக்கம் மக்களே.